இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கிருபையாக, நன்மையாக, ஆச்சரியமாக, அற்புதமாக ஆண்டவர் உங்களை நடத்தட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். சுகமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி போயிட்டுருக்குது உங்களுடைய ஜெப வாழ்க்கை? தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் நான் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்கள். இந்த வருஷத்துலேயும் நான் அடிக்கடி உற்சாகப்படுத்துகிற காரியம் அதுதான். அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்கள். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மதியான வேளையில் உம்மை நோக்கி நான் முறையிடுவேன்ற. அந்தி சந்தி மதியான வேளையில் ஆல்வேஸ் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் என்று ஜெபிப்பதற்கு நாம் வைத்து கொண்டு போவதல்ல. எப்போதும் அவரை நோக்கி நாம் கூப்பிட முடியும். எப்போதும் அவருடைய சமூகத்தை நாம் நாட முடியும். எப்போதும் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். எப்போதும் we can have a communication with God. 62ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்லாம் அழகாக எழுதி வைக்கிறார். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசிக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்று அற்புதமாக ஆச்சரியமான ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். For God alone, O my soul, wait in silence, for my hope is from Him. He only is my rock and my salvation, my fortress, I shall not be shaken. On God rest my salvation and my glory, my mighty rock, my refuge is God. அவரே என் ரட்சிப்பு, என் மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது. என் ரட்சிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. என் பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்ன்னு எழுதுகிறார். அவர் சமூகத்தில் அமர்ந்து நீ நம்புகிறது அவராலே வரும். அவரை குறித்து அற்புதமாய் சங்கீதக்காரன் பதிவு செய்து வைக்கும்போது எழுதுகிறார், என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. யார் என்னை அசைச்சிட முடியும்? கர்த்தர் என் கண்மலையாய், என் மகிமையாய், என் அடைக்கலமாய் என்னோடு கூட இருக்கிறார். என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் என் தேவனுக்குள் இருக்கிறது. தேவனுக்குள் நான் மறைந்திருக்கிறேன். தேவனுக்குள் என்னை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். தேவனுக்குள் நான் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அவருடைய செட்டைகளுக்கு மறைவில், அவருடைய மறைவுக்குள்ளே என்னை ரொம்ப அழகா சேஃபா ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார். அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். என் மகிமை அவருக்குள் இருக்கிறது. ஏசாயா அற்புதமாக எழுதி வைக்கும் போது ஒரு காரியத்தை எழுதி வைக்கிறார். 40ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது வசனத்தில், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், எல்லா கண்களும் அதை காணும். என் மகிமை அவருக்குள் இருக்கிறது. அவருக்குள் என் மகிமை இருக்கச்சில ஒரு டைம் வரும், என் மகிமை கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். எல்லாரும் காணக்கூடிய விதத்தில், எல்லாரும் பார்க்கக்கூடிய விதத்தில், எல்லாரும் பார்த்து தேவனை உயர்த்தக்கூடிய, கனப்படுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய விதத்தில், எனக்கு வேண்டாம் ஆண்டவரே பேர் புகழ், எல்லா கனமும் மகிமையும் உமக்குரியதாகவே மாறட்டும். நான் என்ன செய்யணும் தெரியுமா? என் ஆத்துமாவே நேரத்துக்கு நேரம், வேலைக்கு பாரம்பரியமாய் நான் போய் வருகிறேன் என்கிற வார்த்தையை மாற்றி அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்கள். God wants to speak to you. He wants to spend time with you. Are you ready to hear the voice of God? தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவர் சமூகத்தில் அமர்ந்திருங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். என் மகிமையும் என் உயர்வும் என் மேன்மையும் எல்லாம் தேவனிடத்தில் அது அடங்கியிருக்கிறது, மறைந்திருக்கிறது. அந்த மகிமை ஒரு நாள் வெளியரங்கமாகும். எல்லா கண்களும் காணத்தக்கதாய் அப்படியே செய்யும். ஆசீர்வதியும். கேட்கிற பார்க்கிற யாராக இருந்தாலும்
இன்றைக்கு ஒரு அற்புதம் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும், நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையினால் மூடிக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May the Lord bless you. God will be with you. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்களுடைய விசேஷமான நாட்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஊழியங்கள் மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணுங்க விசேஷமாக. God bless you.